ஹலோ எவ்ரிவன், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஏஞ்சல் மெசேஜஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ 2 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1 அண்ட் இது வந்து பைல் நம்பர் 2. ஸோ இந்த 2 பைலில் வந்துட்டு உங்களுக்கு எந்த பைல் சூஸ் பண்ணணுமோ தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு உங்களோட ஃபேவரட் கலர் ஆல்சோ எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களோட இன்ட்யூஷன் சொல்கிறது ஆல்சோ நீங்கள் சூஸ் பண்ணலாம். இல்லைனா 2 பைலுமே பார்க்குறனாலும் தாராளமாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் டைம் ஸ்டாம்ப் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த ரெட் கலர் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜஸ் என்னங்கிறத பார்ப்போம். ஓகே, ஸோ வரக்கூடிய டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் கிட்ட இருந்து டைரக்டான ஒரு பிளெஸ்ஸிங் கிடைக்கும். அதாவது உங்களுக்குள்ளே ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங் இருக்கும். லைக் ஏஞ்சல்ஸோட ப்ரெசன்ஸை நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. எதர் த்ரூ ஒயிட் லைட் இல்லைனா வந்து ஒயிட் கலர்ஸோட வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப அட்டாச் ஆவீங்க. அண்ட் ஒயிட் ஃபெதர்ஸ் ஆல்சோ. திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே அந்த ஒரு பிரைட்னஸ், ஸ்ட்ராங் கலர்ஸை ப்ரிஃபர் பண்ணுவீங்க. ஸோ உங்களோட இன்ட்யூஷன் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லும். ஏஞ்சலோட ப்ரெசன்ஸை வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அண்ட் இப்போ கரண்ட்லி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஸ்டேபிள் ஆன ஒரு மைண்ட் செட் வந்து இருக்கும். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை வச்சுட்டு நீங்கள் ஓவராக திங்க் பண்ணி கன்ஃபியூஸ் ஆகுறீங்களோ அந்த ஒரு விஷயத்துக்கான ஒரு டைரக்ட் ஆன்சர் இல்லை டைரக்ட் சொல்யூஷன் கிடைச்சிரும். ஸோ உங்களோட அந்த ஓவர் திங்கிங், ஒரு விஷயத்தில் நீங்கள் அதிகமாக ஓவர் திங்கிங் பண்ணுறீங்கல்ல, அந்த ஒரு விஷயம் வந்து ஃபைனலி ஸ்டாப் ஆகும், எண்ட் ஆகும். இனிமேல் அது ரிலேட்டடாக நீங்கள் பயப்படவும் மாட்டீங்க, ஓவர் திங்கிங்கும் பண்ண மாட்டீங்க. ஆக்சுவலி வந்து வரக்கூடிய டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ரொம்ப எஃபோர்ட் போடாமல் ஈஸியாகவே கிடைக்கும். இப்போ உங்களுக்கு ஜாப் ஆஃபருக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அந்த ஒரு பர்டிகுலர் ஜாப் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க், நிறைய எக்ஸாம்ஸ், நிறைய வந்து இன்டர்வியூஸ் எல்லாம் ட்ரை பண்ணியிருக்கலாம். நீங்கள் போட்ட அத்தனை ஹார்ட் ஒர்க், அத்தனை எஃபோர்ட்டுக்குமே வந்துட்டு இது வரைக்கும் பதில் கிடைக்காம இருந்துச்சு அப்படின்னா இனி வரக்கூடிய டேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெரியர் விஷயமா வந்துட்டு ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் எஃபோர்ட்டே போடாமல் அந்த ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வரும். ஓகேங்களா? நீங்கள் வந்து தேடி போக வேண்டாம், அந்த ஒரு வாய்ப்பே உங்களை தேடி வரும். அண்ட் ஆல் ஆஃப் அ சடன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லவ் ஃபீலிங்கை உணர்வீங்க. ஒரு சில பர்சன்ஸ் வந்துட்டு அவங்க இது வரைக்கும் உங்ககிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க அவங்களோட லவ், கேரிங், எதுவுமே ஸ்பெஷலாக, ஐ மீன் உங்களை ஒரு ஸ்பெஷல் பர்சனாக வந்து ஆக்சுவலி அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. பட் ஆனால் இது வரைக்கும் உங்ககிட்ட வந்துட்டு அதை பற்றி சொல்லியிருக்க மாட்டாங்க அண்ட் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் இனிமேல் வந்து அவங்களோட பிஹேவியர்ஸே ரொம்ப ரொம்ப நோட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு வெரி ஸ்பெஷல் பர்சனாக இருப்பீங்க. அவங்களோட வெரி வெரி பெஸ்ட் ஃப்ரெண்டாகவும் வெரி க்ளோஸ்ட் ஃப்ரெண்டாகவுமே உங்களை தான் வந்து நினைப்பாங்க, உங்ககிட்ட தான் ஷேர் பண்ணுவாங்க. இது வரைக்கும் அந்த பாண்டிங் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணலை அப்படின்னா எஸ், இனி அந்த மாதிரி ஒரு பாண்டிங் வரும். இட் குட் பி சர்ப்ரைசிங்காக இருக்கும். டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு சர்ப்ரைசஸ் கண்டிப்பாக இருக்கு. அண்ட் ஆல்சோ வந்து வரக்கூடிய டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கரண்ட்லி உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு நெகட்டிவான எனர்ஜி என்ன இருக்குதோ அது அப்படியே பாசிட்டிவாக மாறும். ஓகேங்களா? கம்ப்ளீட் பாசிட்டிவாக மாறும். எந்த ஒரு பாசிட்டிவ் என்னோட லைஃப்பில் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களோ அந்த பாசிட்டிவ் கண்டிப்பாக உங்களுக்கு வருது.
ஸோ வந்து நீங்கள் ஏஞ்சல் சொல்கிற ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் என்ன, பாஸ்டில் என்ன வேணால் நடந்திருக்கட்டுங்க, இனிமேல் அந்த பாஸ்ட்டை ஹோல்டு பண்ணாதீங்க. சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு அந்த பாஸ்ட் மெமரிஸாக இருக்கட்டும், அந்த பாஸ்ட் திங்கிங்ஸாக இருக்கட்டும், இல்லைன்னா அதோட ஏதோ ஒரு தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். பட் ஆனால் அதை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்கள். நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினச்சா டெஃபினட்டாக முடியும். இனி வந்து உங்களோட ஃப்யூச்சரில் வந்துட்டு ஜஸ்ட் லவ் நீங்கள் கொடுங்க, அதே மாதிரி லவ் நீங்கள் ரிசீவ் பண்ணுங்க. இது ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் ஹோல்டு பண்ணுங்க. மற்றபடி பாஸ்ட் வந்து விட்டுருங்க. ஏன் இதை சொல்றாங்க அப்படின்னா, பிகாஸ் உங்களை வந்து எந்த ஒரு பர்சன்ஸ் பாஸ்டில் ஹர்ட் பண்ணாங்களோ, காயப்படுத்தினாங்களோ, அவங்க வந்து வரக்கூடிய டேஸ் அண்ட் ஃபியூச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட வந்து ரொம்ப பாசமாக இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து டெஃபினட்டாக உங்கள் மேலே வந்துட்டு ஒரு கேரிங்காகவும் ஒரு எஃபெக்ஷனேட்டாகவும் தான் வருவாங்க. பட் ஆனால் நீங்கள் அந்த இடத்துல வந்துட்டு பாஸ்டில் நீங்கள் இப்படி பண்ணினீங்க, இந்த மாதிரி செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு ஆர்கியூமெண்ட் பண்ண வேண்டாம். ஓகே, இது வந்து தேவையில்லாத ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை உருவாக்கும். இது தேவையில்லாத ஒரு ப்ராப்ளம்ஸை வந்து ஆட் பண்ணிடும். ஸோ ஃபைனலி வந்துட்டு உங்களுக்கு டே டு டே லைஃப்பில் இருக்கிற அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ கரண்ட்லி வந்து டே டு டே லைஃப்பில் ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை, ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஹாப்பினஸ் இருக்கும், ஒரு மன நிம்மதி இருக்கும். இப்போ உங்கள் லைஃப்பில் ஒரு சில விஷயங்களை நீங்கள் வந்து இழந்துட்டீங்க, ஒரு சில பீப்புள் வந்துட்டு அவங்களோட அந்த பாண்டிங் வந்து நீங்கள் இழந்துட்டீங்க. திருப்பி மறுபடியும் அதே மாதிரி ஒரு ஒரு ஸ்ட்ராங் பாண்ட் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கலாம். பட் வெரி சூன் வந்து நீங்கள் அதோட ட்ரூத் தெரிஞ்சுக்குவீங்க. ஆக்சுவலி அந்த பர்சன் வந்து அந்த பாண்ட் வந்து பிரேக் ஆனது இட்ஸ் ஃபார் யோர் ஓன் குட். அதுக்கப்புறம் உங்களோட லைஃப்பில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ இது வந்து இந்த ஒரு விஷயம் வந்து இன்ன வரைக்கும் உங்களுக்கு தெரியாமல் இருக்குது அப்படின்னா எஸ் உங்களுக்கு தெரிய வரும். அண்ட் அது வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இன்னர் பீஸ் கொடுக்கும். ஓகேங்களா. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து மாற்றங்கள் ஏற்படும் உங்கள் லைஃப்பில். அதாவது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, நீங்கள் இது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு விஷயம் வேணும், எனக்கு இது வேணும் அப்படின்னு நீங்கள் ரொம்ப பிடிவாதமாக இருந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ பாசிட்டிவாக இருங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான மெசேஜாக சொல்கிறாங்க. பட் அட் த சேம் டைம் இனிமேல் வந்து லவ், பேஷன், இது ரெண்டு விஷயத்துலையுமே அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. பிகாஸ் வந்து இப்போ கரண்ட்லி வந்து உங்களுக்குள்ளே ஹேட்டட் அதிகமாக இருக்குது. ரொம்ப வெறுக்கிறீங்க யாரையாவது நினச்சிட்டு. சம்டைம்ஸ் உங்களை நீங்களே வந்து ஹேட் பண்ணிக்கிறீங்க. நான் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கேன், ஐ லெட் பீப்புள் டேக் அட்வான்டேஜ் ஆஃப் மீ, பீப்புள் வந்து என்னை ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க, அதுக்கு நானே வந்து இடம் கொடுக்குறேன், ஐம் நாட் ஸ்ட்ராங் பர்சன் கிடையாது. நீங்களே உங்களை நெகட்டிவ் ஆக்கிக்க வேண்டாம். லவ், செல்ஃப் லவ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் ஒருத்தவங்க உங்ககிட்ட ஏதாவது லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணாங்கன்னா ஜஸ்ட் நீங்களும் வந்து நார்மலாக எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. ஓகேங்களா. அண்ட் பேஷனேட், இது உங்களோட பர்சனல் லைஃபாக இருக்கட்டும், உங்கள் கெரியராக இருக்கட்டும், இல்லை உங்களோட செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்லையுமே வந்துட்டு பேஷன் இருக்கணும். அது கண்டிப்பாக வந்துட்டு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்குள்ளே இருக்க அந்த எனர்ஜியும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேங்களா. ஸோ பைல் நம்பர் 1 ஆக்சுவலி நல்ல மெசேஜ் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பரான மெசேஜஸ் அண்ட் ஸ்ட்ராங்கான மெசேஜஸ் ஆல்சோ வந்திருக்கு. அண்ட் ஸோ அந்த லவ் ஃபீலிங்கை நீங்கள் வெரி சூன் ரிசீவ் பண்ணுறப்போ டெஃபினட்டாக இப்போ இருக்கிற எல்லா விஷயங்கள், எல்லா நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே வந்து மாறிடும். ஓகேங்களா. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் கொடுக்குற மெசேஜ் என்னன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ இன்னைக்கு ஐ திங்க் பைல் நம்பர் 2க்கு 3 கார்ட்ஸ் வந்திருக்கு. ஓகே, பார்ப்போம். ஸோ பைல் நம்பர் 2 உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட எமோஷன்ஸ் ஃபைனலி வந்து பேலன்ஸ் ஆகும். ஓகேங்களா. அதாவது
உங்களுக்கு வந்து டிவைனோட லவ் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்கு வந்து இது வரைக்கும் வந்து ஒரு டிவைன் ஏஞ்சல்ஸ், கடவுளோட பிளெஸிங்ஸ் அண்ட் லவ் இதை வந்து நீங்கள் இது வரைக்கும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணீங்களோ பண்ணலையோ, பட் இனிமேல் கண்டிப்பாக டிவைனோட லவ் வந்துட்டு அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் நீங்கள் ரொம்ப ஒரு ப்ரொடெக்ஷனாக இருக்க மாதிரியுமே உங்களுக்குள்ள ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் எமோஷன்ஸை ஃபைனலி வந்து பேலன்ஸ் பண்ணும். நீங்கள் வந்து இனிமேல் வந்து வரக்கூடிய டேஸில் வெரி கிளியராக இருப்பீங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஹாப்பினஸ் இல்லாததுக்கான காரணங்கள் கன்ஃபியூஷன்ஸ். உங்கள் லைஃப்பை நினச்சி உங்கள் ஃப்யூச்சரை நினச்சி ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. அந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் தெளிவாகிடும். உங்களுக்கு ஒரு கிளியர் டைரக்ஷன் கிடைச்சிரும், ஒரு க்ரீன் சிக்னல். ஓகேங்களா? ஸோ அது வந்து டெஃபினட்டாக ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். அண்ட் நீங்கள் ஏதாவது ஒரு கொஷனுக்கு ஆன்சர் எஸ் அப்படி வேணும்னு நினச்சிங்கன்னா, எஸ் ஆர் நோ வேணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் எஸ், ஃபேவரபுளான ஒரு ஆன்சர் தான் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபைனலி வந்து உங்கள் லைஃப்பை வந்து ஃபுல்ஃபில்டாக வாழ்கிறதுக்கான ஒரு வழி கிடைக்கும். அப்சல்யூட்லி அந்த ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான ஒரு லைஃப்னு சொல்லுவேன். என்ஜாய் பண்ணி ஒரு நாளுமே வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சுட்டு வாழ்கிறதுக்கான ஒரு வழி அமையும். ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ வந்துட்டு நீங்கள் ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு லவ் வந்து ஃபேக்காக இருக்காது. இனி வரக்கூடிய டேஸில் ஒரு சில பர்சன்ஸ் கிட்ட இருந்து நீங்கள் ரிசீவ் பண்ணக்கூடிய அந்த லவ் வந்து கண்டிப்பாக ஃபேக்காக இருக்காது. அது வெரி குவாலிட்டி இருக்கும். அந்த லவ்வில் ஒரு குவாலிட்டி இருக்கும். அண்ட் அதே சமயம் வந்துட்டு அந்த பாண்ட் வந்து பிரிக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாண்ட் வந்து அமையும். இட் குட் பி எதர் நியூ பர்சன் கூட உங்களுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போ இல்லை எனி பாண்ட் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடிய பர்சனுக்கும் உங்களுக்குமான அந்த பாண்ட் ஸ்ட்ராங் ஆகும். அது வந்து ரொம்ப ஸ்பெஷலாக வந்து மாறும். இவ்வளோ நாளாக வந்து அந்த பாண்ட், அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு நீங்கள் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா வெரி சூன் உங்களுக்கு தெரிய வரும். கண்டிப்பாக வந்துட்டு அந்த ரிலேஷன்ஷிப் வெரி ஸ்ட்ராங். அது எனி ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், ஈவன் பிட்வீன் யோர் ஃபேமிலி மெம்பர்ஸ், இல்லைனா பார்ட்னர், இல்லைனா வந்துட்டு ஃப்ரெண்ட், எனி ஒன். ஓகேங்களா? ஸோ இனி வந்து ப்ராப்பரான ஒரு ஸ்லீப் கிடைக்கும். நல்லா ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு உங்களுக்கு நிறைய டைம் இருக்கும். இப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்பில் ஓடிட்டே இருக்கீங்க, ரிலாக்ஸே இல்லை. அப்படியே எனக்கு ஃப்ரீ டைம் கிடைச்சாலும் ஓவர் திங்கிங் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அது எல்லாமே சால்வ் ஆகும். உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்போ நீங்களே வந்து ரிலாக்ஸ் ஆவீங்க. ஓகே, நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிறோம், இனி வந்து ரிலாக்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளாரே அந்த ஒரு தாட்ஸ் வந்து வரும். ஓகேங்களா? அப்படி அந்த ஒரு தாட்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் கண்ட்ரோல் பண்ணாதீங்க. எஸ், கண்டிப்பாக நீங்கள் வந்து ரிலாக்ஸ் எடுக்கணும். நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் வந்துட்டு யூனிவர்ஸ் நிறைய விஷயங்கள் வந்து மாற்றுவாங்க. இப்போ உங்கள் லைஃப்பில் வந்து உங்களோட ஃப்ளோ ஆஃப் லைஃப்பில் ஒரு பிளாக்கேஜஸ் இருக்குது. எஸ், அந்த பிளாக்கேஜஸ் தானாக வந்து ரிமூவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஒரு சில விஷயங்கள் எல்லாமே பேலன்ஸ் ஆகுது. ஓகே, அண்ட் ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இட் குட் பி ஒரு பிரச்சனைகளாக இருக்கலாம், இல்லைனா வந்து உங்களோட அந்த பேட் டேஸ், நெகட்டிவான ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு ஒரு எண்டுக்கு வந்துருச்சு. ஓகே, ஸோ பட் அட் த சேம் டைம் மெடிடேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் மெடிடேஷன் பண்ணணும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு உங்களோட லைஃப்பில் வந்துட்டு ஒரு சில பிரச்சனைகள் வந்து மைல்டாக இருந்தாலும் நீங்கள் ஓவர் திங்கிங் பண்ணிக்கிட்டே அந்த பிரச்சனைக்கு இன்னொரு மீனிங்கை கொடுக்குறீங்க. ஜென்ரலி இப்போ ஒருத்தவங்க நார்மலாக ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் பர்சனலாக எடுத்துகிட்டு அதை ஓவர் திங்கிங் பண்ணி அது ரொம்ப பெரிய பிரச்சனையாக்குறீங்க. பட் உங்களுக்கு அந்த ட்ரூத், அந்த உண்மை தெரிய வரப்போ யூ ஃபீல் லைக் நான் தான் ஓவராக பெருசாக்கிட்டேன். ஸோ இந்த ஒரு ஹேபிட்ஸ்க்கு வந்துட்டு நீங்கள் உங்களை ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது உங்கள் டே டு டே லைஃப்பை. ஸோ மெடிடேஷன் கொஞ்ச நேரம் உங்களுக்காக வந்துட்டு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் உங்களோட இன்ட்யூஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. வரக்கூடிய டேஸில் உங்களோட மெடிடேஷன் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்னும் ரீசன் உங்களோட இன்ட்யூஷன் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்.
ஒரு சில விஷயங்களை கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணுவீங்க. ஒரு சில பீப்புளோட அந்த ஒரு தாட்ஸாக இருக்கட்டும், அவங்க உங்ககிட்ட பேசுகிற விதங்கள் எல்லாமே பர்ஃபெக்டாக வந்து தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அவங்க வந்து சொல்லலை அப்படின்னாலுமே ஓகே இதுதான் ரீசன் தெரிஞ்சிடும். நிறைய விஷயங்கள்ல வந்து உங்களோட இன்ட்யூஷன் உங்களுக்கு கைட் பண்ணும், உங்களை வந்து ஒரு கரெக்டான பாத்தில் கொண்டு போகும். ஈவன் வந்து நீங்கள் மிஸ்டேக்ஸ் பண்ணீங்க அப்படின்னாலுமே உங்களை வந்து ப்ராப்பராக உங்கள் இன்ட்யூஷன் கைட் பண்ணும். சரி, வரக்கூடிய டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஏஞ்சல்ஸ் வந்துட்டு எய்தர் டைரக்டாவோ இல்லை வந்து இன்டைரக்டாவோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து ஒரு சில பர்சன்ஸ் உங்கள் லைஃப்பில் வரலாம். அவங்க எப்படி வந்தாங்கன்னு தெரியாது. திடீர்னு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படுற டைமில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போயிடுவாங்க. ஸோ ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு ஒரு பர்சன் மூலயமா இன்டைரக்டாக வந்தும் ஹெல்ப் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கிட்டே வந்துட்டு உங்களோட இன்ட்யூஷன் மூலயமா உங்களோட ட்ரீம்ஸில் இல்லை ஒரு டைரக்ட் சைன்ஸ் உங்களுக்கே காமிப்பாங்க. அப்படி அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹெல்ப் வந்துச்சு அப்படின்னா எஸ், நீங்கள் ரிஜெக்ட் பண்ணக்கூடாது, அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? உங்களோட லைஃப்பில் வந்து என்னென்ன விஷயங்கள் இப்போ ரொம்ப வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது, ரொம்ப பிரச்சனைகளாகவே போயிட்டு இருக்கு அப்படின்னா அதில் எல்லாத்துலேயும் ஒரு பேலன்ஸுங்கிறது வந்துடும். ஓகேங்களா? பட் அட் த சேம் டைம் நீங்கள் பாசிட்டிவாக நினைக்கணும். ஓகே, லைக் இப்போ ஒரு சில பேர் வந்து நிறைய விஷயங்களை கிவ் அப் பண்ணுறீங்க, அது பண்ணக்கூடாது. இன்னுமே வந்து உங்கள் லைஃப்பில் நிறைய மாற்றங்கள், நிறைய சேஞ்சஸ் எல்லாமே வரப்போகுது. ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்துட்டு கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கணும். அண்ட் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா மணி விஷயத்தில் வந்து உங்களுக்கு இருந்த அந்த ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக இருக்கட்டும், ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் ஆகும். அண்ட் அதிகமாக வந்துட்டு நீங்கள் நேச்சர் ரிலேட்டடாக வந்துட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள். இது வந்து உங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கும் நல்லா இருக்கும், உங்கள் மென்டல் ஹெல்த்துக்குமே வந்துட்டு ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கும். அண்ட் நிறைய ஒரு என்ன சொல்கிறது பிளெஸ்ஸிங்ஸ் ஆல்சோ உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ பைல் நம்பர் 2 ரொம்ப நல்லா இருக்கு. உண்மையிலே வந்துட்டு எல்லாமே வந்து நீங்கள் என்னென்ன கேட்குறீங்களோ அது அத்தனையுமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சால்வ் ஆகும். பட் அட் த சேம் டைம் நீங்கள் வந்து ட்ரஸ்ட் வைக்கணும். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. இன்னைக்கு சூப்பர்வான மெசேஜஸ் 2 பைலுமே வந்துட்டு வந்திருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அண்ட் சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. உங்களுக்கும் பிடிக்கும் நம்புறேன். அண்ட் அதே சமயம் வந்து ரொம்ப டீப்பான ரீடிங் பார்க்கணும், பர்சனலாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்கிட்ட இண்டிவிஜுவலாக வந்துட்டு என்னோட டிஸ்கிரிப்ஷனில் நான் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அது மூலயமா என்னை காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.